அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். 110வது அப்டேட் இது. அடுத்தடுத்த போர் விமானங்களை இழந்து கொண்டிருக்கிறது அமெரிக்கா. F-15E சுட்டு வீழ்த்தப்பட்டு தேட போயிட்டு அடுத்து கூட ஹெலிகாப்டர் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு F-16E வந்து ஈராக் பகுதியில் எழுந்ததாகும். அதுக்கப்புறம் இன்றைக்கி காலையில் A-10 தண்டர் போல்ட் ஒன்று நாங்கள் சுட்டு வீழ்த்திடுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து கிளைம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க ஈரான் தரப்பில் இருந்து. மீண்டு இழந்ததா ஈரான் அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா வான்தடுப்பு சாதனங்கள் இல்லை, அவங்கக்கிட்ட எதுவுமே இல்லை, முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்ன அமெரிக்காவுக்கு திடீர்னு சர்ப்ரைஸ் கொடுக்குறாங்க. ஒரு 2-3 நாட்களாக பெரிய அளவுக்கு டஃப் கொடுத்துட்ருக்காங்க. முதல் முறையாக ட்ரம்ப்போட வாயிலிருந்து ஈரானை பற்றி ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார். அது இல்லாமல் சுற்றி இருந்த நிகழ்வுகள் என்ன கிட்டத்தட்ட பற்றி எரிஞ்சிட்டு இருந்தது. நேற்று வந்து தெல்லவீவில் மட்டும் ஒரு 20க்கும் மேற்பட்ட இடங்கள் அடுத்தடுத்து தொடர் கொத்து குண்டுகளால் பெரிய தாக்குதல்கள். இந்த பக்கம் தெஹரான், அப்பெல்லாம் வந்து இன்னொன்று வந்து அடானன்னு நினைக்கிறேன். எஸ், இந்த 2 பகுதியும் பார்த்தோன்னா டோட்டலாக பவர் வந்து கட் பண்ணிட்டாங்க. பயங்கரமான ஒரு அட்டாக். 50க்கும் மேற்பட்ட போர் விமானங்கள் தொடர் தாக்குதலில் ஈடுபட்டுருந்தாங்க. விடிய தாக்குதல்கள் கொஞ்சம் கூட ஓய்வே இல்லை. அந்த சமயத்தில் தான் நம்ம ஈரானுக்குள்ளே போக போகிறோம். பட் எனக்கு இன்னொரு ஃபீலிங் இருந்தது. என்னென்னா, அதாவது பப்ளிக் எக்ஸாம் சமயத்தில் யாராவது லீவ் போடுவாங்களா? எக்ஸாம் ரிசல்ட்டு தான் நம்மளுக்கு எவ்வளோ முக்கியமாக கருதுகிறோமோ அந்த முக்கியமான எக்ஸாம் சமயத்தில் நான் லீவ் போடுற மாதிரி உணர்றேன். உங்களை விட்டு ஒரு இன்னைக்கு காலையில் நம்ம சந்திச்சிருவோம். பட் அதுக்கப்புறம் இன்று இரவு வரை சந்திப்போமா இல்லையான்ற இன்னொரு கேள்வியும் வந்திருக்கிறது. பார்க்கலாம். இரவு பதிவில் எவ்வளோ லேட் ஆனாலும் அப்டேட் கொடுக்குறேன் நான். இற்றோட இந்த பதிவு க்ளோஸ். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு லீவ் லெட்டர் உங்களுக்கு சப்மிட் பண்ணியிருக்கேன் நேற்று. மறுபடியும் நம்ம இரவு பதிவில் சந்திப்போம். வாங்க நண்பர்களே, மிக முக்கியமான பதிவை பார்க்க போகலாம். நிறைய விஷுவல் உங்களுக்கு காட்ட போகிறேன், வரைபடங்களையும் உங்கள்கிட்ட காட்ட போகிறேன் நான். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். முதல் முறையாக ட்ரம்ப் அவர்கள் பேசும்போது எப்போவுமே ஈரானை பற்றி பேசினாவே அவங்கள அவர் பீட்டர் எக்ஸத்து, ஜேடி வான்ஸ் அவர்கள், அப்புறம் மார்க்கோ ரூபியோ, அமெரிக்காவோட ஸ்டேட் செக்ரட்டரி, துணை அதிபர், இவங்க எல்லாம் பேசும்போது மனப்பாடம் பண்ண வச்ச மாதிரி ஒரு வசனத்தை பேசுவாங்க. அவங்கக்கிட்ட நேவல் பேஸ் கிடையாது, போர் விமானங்கள் கிடையாது, வான்தடுப்பு சாதனங்கள் கிடையாது, எல்லாமே அழிச்சிட்டோம், 90% அழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னதுக்கு கடந்த 3 நாட்களாகவே கொஞ்சம் பெரிய டஃப் கொடுத்துட்ருக்காங்கன்றது ஒன்று. அதுவும் ரீசண்டாக ஈரான் வந்து ஒரு ப்ரௌடு மூமெண்ட்டாக உணர்கிறாங்க கடந்த ஒரு 3 நாட்களாகவே. எப்போ ட்ரம்ப் வந்து அங்கே பவர் அவுட்ரேஜ் அடித்தனவன் அப்படின்னு சொன்னாங்களோ அதுக்கப்புறம் ஈரான் வந்து பவுன்ஸ் பேக்காக பெரிய தாக்குதல்களை அடிக்கிறாங்க. அங்கே கத்தாரில் இருக்கக்கூடிய அமெரிக்க நிலைகள், அவங்களுடைய ஐடி நிறுவனங்கள், இஸ்ரேலுடைய முக்கிய நிலைகள், ஒரு சில அமெரிக்க நிறுவனங்கள் வந்து காலி பண்ணிட்டு போகிற சுச்சுவேஷன் வர வச்சுருக்காங்கன்னா அதை ஈரான் தரப்பில் ஈரானுடைய ஸ்டேட் மீடியாவெலாம் பார்க்கும்போது ஒரு ப்ரௌட் மூமெண்ட்டாகவே உணர்கிறாங்க. ஏன்னா இதுவரை அமெரிக்கா இழந்த அந்த போர் விமானங்களோட லிஸ்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு F-35 லைட்டிங் 2 ஃபைட்டர் ஜெட் வந்து பெருசாக டேமேஜ் ஆகிருக்கு. ஆனால் அவங்க ஒத்துக்கலை அப்படின்னாலுமே அது கிட்டத்தட்ட டேமேஜ் ஆன கண்டிஷன் தான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது ஆல்மோஸ்ட் 110 மில்லியன். அப்புறம் F-15E இதுவரை 4 சுட்டு வீழ்த்தியிருக்காங்க. A-10 தண்டர் போல்ட் 2 இது வந்து இன்றைக்கி காலையில் கிளைம் பண்ணியிருக்காங்க ஃப்ரெஷ்ஷாக சுட்டு வீழ்த்தியதா. அது இல்லாமல் E-3 சாண்ட்ரி AWACS ஒன்று வந்து முழுமையாக சேதாரமாக இருக்குது. அது இல்லாமல் இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா ஒரு 6 பக்கம் வந்து சவுதி அரேபியாவோட பேஸில் நிறுத்தி வச்சதில் அது ஒரு 40 மில்லியன் பக்கம் இருக்குது. HM-60M ஹெலிகாப்டர் ஈராக்லையும், இன்னொன்று வந்து HS-60W டேமேஜ் ஓவர் ஈரான் சர்ச் ஆப்ரேஷன் இருக்கும்போது சுட்டதாக கிளைம் பண்ணாங்கல்ல, பெரிய டேமேஜ் ஆகிருக்குன்னு இருக்காங்க. அது இல்லாமல் அவங்களுடைய MQ-9 ரீப்பர் ட்ரோனு. இந்த இழப்புகள்லாம் பார்க்கும்போது அமெரிக்கா தரப்பில் உணர்ந்திருப்பாங்க. என்னதான் அவங்க வான்தடுப்பு சாதனங்கள் இழந்திருந்தா கூட இவ்வளோ இழப்புகள் வந்து கேள்விக்குறி இருக்குல்ல. ஒட்டுமொத்தமாக 28 பிப்ரவரியிலிருந்து 3 ஏப்ரல் வரைக்கும் அவங்க இழந்த விமானங்களையும் ரீபட்ரோனையும் பார்க்க முடியுது. இடையில் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் வேறு ஒரு பிட்டை போட்டாங்க. அதனால் அமெரிக்காவுக்கு ஒரு தூக்கமில்லாத இரவாக இருக்கும். ஏன்னா அவங்க பங்கர் பஸ்டர் வந்து ஒரு 3 நாள் வந்து வெடிக்காமல் அப்படியே ஹோல்டாக இருக்குது. ஏவுகணையை எடுத்து ரொம்ப ஸ்பீடாக ரிவர்ஸ் ப்ராசஸிங் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்களாம். இன்னும் ஒரு 15 நாள் 20 நாளுக்குள்ளாரே அவங்க கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கான முயற்சியில் மும்முரமாக ஈடுபட்டுருக்காங்க அப்படின்னாங்க. ஏன்னா இது வரைக்கும் ஈரான்கிட்ட பங்கர் பஸ்டர் இல்லை. ஏற்கனவே ஒன்று வெடிக்காத ஒன்று கிடச்சிருக்கு, அது ஈரான்கிட்ட. அதையே ஃபஸ்ட்டு பயங்கரமாக எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னாங்க. இப்போ ரீசெண்டாக அடிச்சதில் பயங்கர பாசிட்டிவ் அமைஞ்சது. இன்னும் அதுவும் உங்களுக்கு கை கிடச்சிது அப்படின்னா
பெரிய பாதிப்புகள் ஏற்படுத்தும். ஏன்னா கொத்து குண்டுகள் வந்து நான் நிறைய தடவை சொல்லுவேன், பாதிப்புகள் வந்து சும்மா ஒரு 2 காரை தூக்கும், ஒரு கட்டிடங்கள் சரிகிற அளவுக்குலாம் இல்லை. ஆனால் பங்கர் பஸ்டர் போன்ற பாம்புகள் என்ன ஆகுன்னா ஒட்டுமொத்த கட்டிடங்களை 2 கட்டிடமாக இருந்தாலும் சரி, அது எத்தனை மாடி கட்டிடமாக இருந்தாலும் அப்படியே ஃபுல்லாக சரிஞ்சிடும். சரி, இப்போ நம்ம உங்களுக்கு ஸ்பைலில் காட்டப்படுகிற வீடியோ பதிவு எல்லாமே ஈரான் தனது 91, 92வது அலையில் என்ன கிளைம் பண்ணியிருக்காங்க, அது இல்லாமல் அங்கே சர்ச் ஆப்ரேஷனில் அந்த பைலட் வந்து கிடைச்சாரா இல்லையா, இதுதான் நம்மளுக்கு முக்கியமான விவாதமே. 91, 92வது அலையில் அவங்க ஈரான் தரப்பில் என்ன கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா, டெல் அவீவ், ஈலாட் போன்ற பகுதிகளில் ஜாயின்ட் ஸ்ட்ரைக் அடிச்சிருக்கோம். ஜாயின்ட் ஸ்ட்ரைக் அப்படின்னா ஹெஸ்புல்லாவும் இவங்களும் இணைந்து அடித்திருக்காங்க. அது இல்லாமல் 93வது அலை வரைக்கும் போயிருக்கு. 93வது அலையில் இப்போ நான் வரும்போது இப்போ விடிய நடத்தப்பட்ட தாக்குதலில் நெஹோன்ற பகுதியிலும் டெல் அவீவ் பகுதியிலும் அப்புறம் வந்து மேலே எய்ஃபா பக்கத்துலேயும் பார்த்தோன்னா ஒட்டுமொத்தமாக ஒரு 30 டார்கெட் சொல்கிறாங்க. நிறைய கட்டிடங்கள் சரிந்திருக்கிறது, நிறைய பாதிப்புகளை பார்க்க முடிகிறது, அடுத்தடுத்த சேதாரங்களும் அங்கே தென்படுகிறது. ஸோ இது வரைக்கும் கேஷுவாலிட்டிஸ் பற்றியோ இல்லை இறப்புகள் பற்றியோ இஸ்ரேல் தரப்பில் எதுவும் கிளைம் பண்ணல. ஆனால் கண்டிப்பாக இஸ்ரேல் வந்து கொஞ்சம் பேனிக் மோடில் தான் இருக்காங்க. ஏன்னா இந்த தாக்குதல்னால கொஞ்சம் கூட ரெஸ்ட்டே கிடையாதுல்ல, ரெஸ்ட்டே இல்லாமல் தாக்கல் நடத்திட்டே இருக்கிறாங்க. இந்த இடத்துல என்னென்னா ஈரானுக்கு வந்து ஆயுதங்கள் குறைந்துரும் அப்படின்னு நினைக்கப்பட்டிருந்த அமெரிக்கா இஸ்ரேலுக்கு பெரிய சர்ப்ரைஸாகவே இருக்கிறாங்க. ஈரான் தரப்பில் இருந்து எங்கிருந்து ஆயுதங்கள் எடுக்கிறாங்க, எப்படி அடிக்கிறாங்க, எங்கே வச்சுருக்காங்க, தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறாங்க, மிஸ் பண்ணல, எங்கெங்கே ஏவுதோ எல்லா இடத்தையும் அடிச்சுட்டு தாங்கிறாங்க. பட் அவங்களால குறைக்கவே முடியல. ஏன்னா அவங்க பெஸ்ட் எக்ஸாம்பிள் நேற்று கூட உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் நான். இதில் யூஏஇ பார்த்தோம் அப்படின்னா 19 பாலிஸ்டிக் மிசைல்ஸு, 4 குரூஸ் மிசைல்ஸு, ட்ரோன் மட்டும் ஒரு 50 பக்கம் அடிச்சிருக்காங்க, சும்மா ஒரு பகுதி மட்டும். இது இல்லாமல் இஸ்ரேல் கிளைம் தனி, மற்ற நிலைகள் மீது தனி அப்படின்னும் போது நேற்று பெரிய அளவுக்கு அவங்க எய்ம் வைக்கிறாங்கல்ல, அந்த எய்மெல்லாம் பார்க்கும்போதே தெரியுது. சரி, இது மட்டும் இல்லாமல் நேற்று அமெரிக்கா தரப்பில் என்ன தொடர்ந்து இழந்திருக்காங்க அப்படின்னாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து F-15E ஸ்ட்ரைக் பண்ணாங்க. அந்த ஸ்ட்ரைக் பண்ண பகுதிகளை கூட நான் உங்களுக்கு வரைபடத்தோட காட்ட விரும்புகிறேன். ஏன்னா நேற்று காட்டியிருந்தாலும் நம்ம வரைபடத்தில் காட்டினா தான் நம்மளுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். ஸோ இதுதான் அந்த போயர் அகமது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பகுதியில் தான் சுட்டு வீழ்த்தினது. MQ-9 ரீப்பர் ட்ரோன் வந்து ஈராக்கினுடைய எல்லை பகுதியிலையும் அப்புறம் அல்சாட்டி ஏர்பேஸில் இருந்தால் இவங்க அடுத்த தேடுதல் வேட்டைக்கு நேராக உள்ளே வந்தாங்க. கீழே கடற்பரப்பில் இருந்தும் பெரிய அளவுக்கு எவகேட் பண்ணுறதற்கான பெரிய முயற்சிகள் மேற்கொண்டாங்க. இதில் HS-60G சர்ச் ஹெலிகாப்டர் வந்து 2 இருக்கு இல்லையா, இதை ஒன்று வந்து சர்ச் பண்ணும்போது சுட்டுட்டோம் அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க. பட் அது சொட்டாலும் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போய் சேர்ந்துருச்சு அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. இன்னும் வந்து SC-130C ரெஸ்கியூ ஏர்கிராஃப்டும் அந்த இடத்துல வந்து பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இந்த யுத்தகலம் என்பது 16E சுட்டு வீழ்த்தும் போதே இதுதான் ஃபர்ஸ்ட் நேரடி கிளைம். நான் தொடர்ந்து பல தடவை சொல்லிட்டு இருக்கிறது தான். இதுக்கு முன்னெல்லாம் கிளைம் பண்ணால் கூட நம்மளுக்கு ஆதாரங்களும் சேதாரங்களும் பெருசாக கிடைக்கல. பட் இது கண்ணு முன்னாடியே கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் இந்த சர்ச் ஆப்ரேஷனில் ஒரு ஹெலிகாப்டர் சுட்டு வீழ்த்தினது 2வது கிளைம். 3வது கிளைம் வந்து F-15 வந்து ஈராக் பகுதியில் அடிச்சது. அப்போ 3 ஆயிடுச்சு நேற்று ஒரு நாள் மட்டுமே, அதாவது ஏப்ரல் 3ஆம் தேதி. அது இல்லாமல் மறுபடியும் இன்னைக்கு காலையில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏர்ஃபோர்ஸ் 10C தண்டர் போல்ட் அதை நாங்கள் அடித்தோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்புறம் வந்து F-16C ஃபால்கன் ஃபைட்டர் ஜெட் 1, அப்புறம் KC-135, இது எல்லாமே அந்த KC-135யும் இன்னொன்று வந்து ஃபால்கன் விமானமும் வந்து, அதாவது அவசர அழைப்புன்னு சொல்லுவாங்க. ஒன்று ஈராக்கில் அவசர அழைப்பாகும், இன்னொன்று வந்து அரபு நாடுகள் இருக்கு இல்லையா, அங்கே அவசர அழைப்பாகவும் வந்து தரையிறங்கியிருக்காங்க. அப்போ மொத்தமாக நம்ம கணக்குப்படி பார்த்தா 6 வருது. 6ல் வந்து 1 நேரடி, மீதி எல்லாமே வந்து அங்கங்கே சேதாரமாயிருக்குன்றாங்க. அது இல்லாமல் இன்னைக்கு காலையில் ஈரானுடைய ஸ்டேட் மீடியா என்ன சொல்கிறாங்கன்னா, மறுபடியும் ஒரு F-16ன்றாங்க. அடடடா, லிஸ்ட்டு நின்றுட்டே போதே அப்படின்னு நினைக்காதீங்க. பட் இவங்க தரப்பில் இருந்து தொடர்ந்து கிளைம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இது சென்காம் சரி, பென்டகனும் சரி, ரொம்ப சைலண்ட் ஆகுறாங்க. இன்ன வரைக்கும் எந்த ரிசல்ட்டுமே வரல. இன்றைக்கி நிறைய சேனலில் நான் பார்த்தேன். நான் நேற்று வந்து வீரர்கள், அதாவது 2 பைலட்டு, ஒரு பைலட்டு மீறிட்டாங்க உயிரோடன்றாங்க, ஒரு பைலட் அங்கேயே இறந்து போனதாக சொல்கிறாங்க. பட் நான் இந்த இடத்துல இவங்க F-16 சுட்டு வீழ்த்தினாலுமே மற்றது என்ன பண்ணாலுமே இந்த விஷயத்தில் நான் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் இறுதி வரைக்கும் அதில் இருப்பேன். என்னென்னா, அவங்களோட எல்லை பகுதிக்குள்ளே போயிட்டு தரையிறங்கி அவங்களோட விமானியை உயிரோடு மீட்டுட்டு போகிறாங்க அப்படின்னாவே வந்து அது பெரிய, அதை சுட்டு வீழ்த்துறதை விட கெத்துங்க அது. நீங்கள் என்ன நினச்சி பாருங்களேன்.
இந்த இடத்துல வந்து என்னதான் சொல்லியிருந்தாலுமே ஒரு சிலர் நான் வந்து முட்டு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி தான் நினைப்பீங்க. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்தியா பாகிஸ்தான் எடுத்துக்கோங்களேன். நம்ம பாகிஸ்தானோட எல்லை பகுதிக்குள்ளே நம்ம விமானியை உயிரோடு போய் மீட்டுட்டு வரது எப்படி இருக்கும் உள்ளே போயிட்டு. இப்போ நம்ம இந்தியாவுக்குள்ளேயே நம்ம பாகிஸ்தான் போர் விமானத்தை சுட்டு வீழ்த்திடுறோம். வீழ்த்தினதுக்கப்புறம் அவங்க ஹெலிகாப்டர் வந்து உள்ளே வந்து நேரடியாக கெத்தா மீட்டுட்டு போனாங்கன்னா எப்படி இருக்கும் நினச்சி பாருங்கள். அதை தான் நாங்கள் பண்ணோம் அப்படின்னு சொல்ல வராங்க யார், அமெரிக்கா தரப்பில். ஆனால் இன்னும் எனக்கு கிளைம் கிடைக்கல அந்த விமானியை பற்றியோ, தரையிறங்கின மாதிரியே கிடைக்கல. ஆனால் தரையிறங்கின மாதிரி வருது. அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் ஃபோர்ஸ் வந்து நிறைய துப்பாக்கியெல்லாம் சுட்டுட்டு இருந்ததையும் பார்க்க முடிஞ்சுது. அந்த ஹெலிகாப்டரை வந்து வீடியோ பதிவுகளும் பார்க்க முடிஞ்சது. இது நம்ம 2 ஆங்கிளில் பார்க்கலாம். ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அதை வந்து ஒரு ஸ்பெஷல் ஆப்ரேஷன் மாதிரி முடுக்கி வைக்கிட்டு இருக்காங்கன்றாங்க. ஆனால் அதை விட ஈரான் ஸ்பெஷல் ஆப்ரேஷன் இன்னும் விடிய தேடிட்டு இருக்காங்க. நைட்டெல்லாம் டார்ச் அடிச்சுட்டு எங்கேயாவது கிடைத்து விடுவாரா அப்படின்ற மாதிரி வந்து தொடர்ந்து தேடிட்டு இருக்காங்கன்றாங்க. ஆனால் இது இன்சிடென்ட் வந்து நடந்தது அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் பதிவு நேற்று எத்தனை மணிக்கு ஃபர்ஸ்ட் பதிவு போட்டோம்னா 11 மணிக்கு போட்டோம் இல்லையா. அப்போ நம்ம இந்திய நேரப்படி ஆல்மோஸ்ட் காலை ஒரு 7 மணிக்கு நடந்திருக்கும். அதிகாலைனா 7-8 மணிக்கு நடந்திருக்கும் இந்திய நேரப்படி சொல்கிறேன் நான். அவங்க ஃபஸ்ட்டு விமானி கீழே விழுந்த உடனே அதுக்கான சிக்னல் அவர்கிட்ட இருந்து அந்த ஜிபிஎஸ் சிக்னல் கிடைச்சிருக்கும். அவசர கதியாக போயிட்டு ஃபஸ்ட்டே இறங்கி மீட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த இறந்த உடலை தேடும் போது தான் ஈரானுக்கு ரீச்சியாக இருக்குது. ஈரானே வந்து சுட்டு வீழ்த்திட்டோமான்ற டவுட்டில் இருந்தாங்கன்ற மாதிரி ஃபாக்ஸ் நியூஸ் போன்ற சேனல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது பிரத்யோகமாக இதை அவங்க சுட்டு வீழ்த்தல, எதாச்சியாக வந்து சுட்டு வீழ்த்திருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க எப்படி சுட்டு வீழ்த்தினாலுமே விமானங்களை இழக்கிறது வந்து பெரிய விஷயம். அவங்க ஈரான் தரப்பில் தொடர்ந்து கிளைம் பண்ணக்கூடிய விஷயம் அதுதான். சரி பார்க்கலாம், விமானியை பிடிக்கிறார்களா இல்லையா ஈரான் தரப்பில், இல்லை அவங்க மீட்டுட்டு போயிட்டாங்களா அப்படின்றது இன்னுமே சஸ்பென்ஸாக இருக்குது. ஆனால் பென்டகன் தரப்பில் 100% அடித்து சொல்கிறாங்க, நாங்கள் விமானியை மீட்டுட்டோம், இறந்த உடல்கள் மட்டும்தான் எங்களால் எடுக்க முடியல அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. இனி பதில் ஈரான் கிட்ட இருந்து தான். இல்லைப்பா எங்கள் கையில் உயிரோடு இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வீடியோ பதிவு வெளியிடுவாங்க. காத்திருக்கலாம் இன்று இரவு வரை செய்தி வந்ததுன்னா உங்களுக்கு சொல்கிறேன் நான். அதே போல் நேற்று வந்து இஸ்ரேல் ஒரு சிப் மேக்கிங் கம்பெனியை தான் அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தா கூட அது வந்து ஏரோசால் கம்பெனி பில்டிங்கை தான் அடிச்சிருக்காங்க. அதாவது இராணுவத்துக்கு தேவையான முக்கிய கம்பெனியை தான் அடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். அதை விட மிக முக்கியமான நாட்கள் என்ன அப்படின்னா, வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் வந்து ஏப்ரல் 3ஆம் தேதி கன்ஃபார்ம் பண்ணது 2 இடத்துல கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஒன்று வந்து பாக்தாத்தில் சிஐஏனுடைய முக்கிய நபர்கள் அங்கே அமெரிக்காவுடைய எம்பசிக்குள்ளார ஒரு பெரிய ஒரு கூட்டம் கூட்டியிருக்காங்க. அப்போ ஒரு பெரிய தாக்குதல் அடிச்சிருக்காங்க ஈராக்கினுடைய நிலைகள் மீது. இந்த வரைபடத்தை பாருங்களேன். இந்த வரைபடத்தில் உங்களுக்கு நான் 3 எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான். ஒன்று பாக்தாத்னு சொல்லிட்டு 3 இருக்குது பார்த்தீங்களா, விக்டோரியா பேஸ் பக்கத்தில். இந்த இடத்துல ஒரு அட்டாக் பார்க்க முடியுது. இன்னொன்று வந்து 57வது பிரிகேட் பேஸ். இது வந்து ஆஃப்னன் பார்ட்டி, இது ப்ரோ ஈரானியன்ஸ் வந்து அடிச்சிருக்காங்க. இன்னொன்று வந்து எர்பில் இருக்கக்கூடிய ஆயில் ரிஃபைனரி அடிச்சிருக்காங்க. பட் இந்த பாக்தாத்தில் விக்டோரியா பேஸ் பக்கத்தில் தான் இன்னொரு அட்டாக் வந்து நேற்று நிகழ்த்தியிருக்காங்க. அதில் தான் அமெரிக்கானுடைய மிக முக்கிய நபர்கள் நிறைய பேர் இழந்திருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமெரிக்கா என்னதான் மறுத்தாலுமே வந்து எர்பில் பகுதியில் பாக்தாத் பகுதியிலும் கண்டிப்பாக வந்து இழந்திருப்பாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, துபாய் அண்ட் குவைத் இதுவுமே வந்து நேற்றைய தாக்குதலில் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. துபாய் குவைத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் கிணறும் துபாயில் மேபி டீசாலினேஷன் பிளான்ட் வந்து பாதிக்கப்பட்டிருக்குமான்ற இன்னொரு ஆங்கிள்லையும் பார்க்குறாங்க. ஸோ தொடர்ந்து 3 நாடுகள், ஒன்று வந்து யுஏஇ, துபாய், குவைத், இது 3மே கடந்த ஒரு 3 நாட்களாக சற்று தாக்குதலை வந்து அதிகப்படுத்தி இருக்கிறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. மறுபடியும் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது கூட 93வது அலையை வந்து மிகப்பெரிய அளவு கடிச்சிருக்காங்க. சதன் இஸ்ரேல் மீது வந்து இந்த தாக்குதல் கண்டிப்பாக போயிருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது ஒட்டுமொத்தமாக இஸ்ரேல் மீது அமெரிக்க நிலைகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல். இப்போ நேற்று இரவு 50க்கும் மேற்பட்ட போர் விமானங்கள் அபாடன் அப்படின்ற ஒரு பகுதி, அதாவது இந்த பகுதி ரொம்ப ஒரு சென்சிட்டிவான பகுதின்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லோ கேக் ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய பகுதி, யுரேனியத்தினுடைய எல்லோ கேக் ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய பகுதி, அதை சுற்றியும் வந்து பெரிய அளவுக்கான தாக்குதல். ஆக்சுவலாக நேற்று நடத்த வேண்டிய தாக்குதல் இது. அவங்களுடைய விமானியை வந்து முழுமையாக அது இழந்ததுனால மேபி அவர் வந்து அந்த தாக்குதலை ஹோல்டு பண்ணாங்கன்னு நான் நேற்றையே சொல்லியிருந்தேன் நான். அதனால் நேற்று இரவு அந்த தாக்குதல் நிகழ்த்தியிருந்தாங்க. அதில் வந்து குஷம் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குஷம் ஐலாண்ட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கான தாக்குதல். அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் பகுதி இருக்குல்ல, இல்லை அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில் நான் வரைபடத்து மூலியமாக கூட காட்டுறேன் நான்.
இந்த இடத்துல நேற்று 2 தாக்கல் நிகழ்த்தப்பட்டதாகவும் சொல்கிறாங்க. வழக்கமாக ஒரு கப்பல் கடந்து போகுது அப்படின்னா லார்க் ஐலாண்ட், இன்னொன்று வந்து ஆர்முஸ் ஐலாண்டு, இது ரெண்டையும் கடந்து தான் வரணும். இது ரெண்டையும் கடந்து வரும்போது முன்னாடி குஷம் ஐலாண்ட் மீது இந்த தாக்கல் நிகழ்த்தியிருந்தாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ ஈரான் மிசைல்ஸ் பெரிய அளவுக்கு தாக்குதல் இழக்கப்பட்டிருந்தா கூட, அமெரிக்கா இல்லைன்னு மறுத்தா கூட, பீட்டர் எக்ஸத் அவர்கள் வந்ததுக்கப்புறம் ஃபயர் பண்ண அதிகாரிகளோட லிஸ்ட்டை பாருங்கள். இந்த லிஸ்ட் எல்லாமே வந்து அவங்க அவசர கதியில் எடுக்கப்படுகிற முடிவுகளா அப்படின்னு இன்னொரு கேள்வியும் வைத்திருக்கிறது. ஈரான் மீது தொடுக்கப்பட்ட இந்த தாக்குதல் வந்து பெரிய கேள்வி கணைகளை எழுப்பியிருக்கிறார்கள் அப்படின்றதும் கூடுதல் தகவல். ஆனால் இஸ்ரேல் எவ்வளோ இருந்தாலும் இஸ்ரேல் அந்த கான்ஃபிடென்ட்டில் இருக்காங்களான்னா இஸ்ரேல் அந்த கான்ஃபிடென்ட்டில் இருக்காங்க. ஈரான் எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறாங்களோ இஸ்ரேல் அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. ஆனால் அமெரிக்கா கொஞ்சம் கிரவுண்ட் ஆப்ரேஷன் அனுப்புறதா வேண்டாமா, அடுத்த கட்ட சீல் ஃபோர்ஸ் அனுப்பலாமா வேண்டாமா அப்படின்னு பல ஆசிலேஷன்லாம் இருந்துகிட்டே இருக்கிறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவல். தொடர்ந்து ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியை இந்த வரைபடத்து மூலயமா காட்டுறேன். நேற்று 2 கப்பல் நாங்கள் கிளம்பி போச்சுன்னு சொன்னோம் இல்லையா. ஒன்று வந்து ஜப்பானுடைய எல்என்ஜி டேங்கர், சோர் எல்என்ஜி டேங்கர் ஆல்மோஸ்ட் கிராஸ் ஆகி அப்படியே வந்துடுச்சு இந்த பக்கம் ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியை. இன்னொன்று வந்து ஃப்ரெஞ்சினுடைய கண்டெய்னர் ஷிப் ஆல்மோஸ்ட் 2மே வந்து கடந்து வந்திருக்கு. பார்க்கலாம் இன்று அதனால் மார்க்கெட்டில் ஏதாவது சிறிய மாற்றம் தென்படுகிறதா, இல்லை அதே பதற்றம் தென்படுகிறதா, இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக இலக்குகளை ஆட்டோமேட்டிக்காக நெருங்குறாங்களா அப்படின்றது தெரியுது. இலக்குகள் அப்படின்னும் போது இவங்க ஒரு அடி, அதாவது ஈரானுடைய பவர் ஸ்டேஷன் அடித்தாங்கன்னா இங்கே ஒட்டுமொத்தமாக அரபு நிலையோட நிலைகள் எல்லாத்தையும் வந்து குறி வைக்கிறாங்க. வருகின்ற காலம் நான் ஒவ்வொரு முடியும் சொல்கிறது அதுதான், ரொம்ப ஒரு முக்கியமான காலகட்டமாக போரினுடைய தன்மை வந்து ரொம்ப உக்கிரமடைந்திருக்கிறது. அடுத்த கட்ட முக்கிய இலக்குகளை நோக்கி போகிறாங்க. நான் அப்பயும் சொல்கிறது தான் இப்பயும் சொல்கிறேன், ஈரானுடைய முக்கிய நிலைகளை கண்டிப்பாக அடிப்பதற்கான நிறைய சான்சஸ் பவர் ஸ்டேஷன்லேருந்து மீதி எல்லாத்தையும் அடிக்கிறாங்க. அதற்காக ஈரான் பதிலடி அடிப்பாங்க தானே அப்படின்னா கண்டிப்பாக அடிக்கிறாங்க. ஆனால் இது எல்லாமே அடுத்த கட்ட ஸ்டேஜுக்கு போகிறாங்க. ஈரானை ஸ்டோனேஜுக்கு அனுப்புனாங்கன்னா இங்கே அரபு நாடுகள் எல்லாமே அதை விட மோசமான ஸ்டோனேஜுக்கு போயிடுமான்ற பதற்றத்தில் உற்று கவனித்து கொண்டிருக்கிறது உலகம். ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நான் மறுபடியும் நாளை காலையோ இல்லை இன்று இரவோ சந்திக்கலாம். இடையில வேறு எந்த பதிவுமே இல்லை. சற்று நான் செல்கிறேன் அப்படின்றதையும் எங்கன்றதை உங்களுக்கு நான் என்ன இமேஜோடு உங்களுக்கு காட்டுறேன் நான். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.